ஈபிகோ 300 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. Hello, hi guys, welcome to NWTN Reaction Channel. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட தலோட நெக்ஸ்ட் மூவிக்கான அப்டேட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். எஸ், த டீசருக்கான அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்ல ஒரு வீடியோ வந்திருக்குது. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரிக்க, குட் பேட் அக்லி அப்படின்ற மாதிரிக்க. ஸோ குட் பேட் அக்லிட்ட போஸ்டரை பார்க்கும்போதே எங்களுக்கு விளைஞ்சி சில ஐடியாஸ் இருந்துச்சு. அண்ட் நம்மளுக்கு ட்ரீசர் கட்டுக்கான அதுக்கு முன்னுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி இருக்க போது எப்படி தலையை காட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரிக்கு நான் ஈகலி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மளோட அதிக் ரவிச்சந்திரன் என்ன மாதிரி காட்ட போறாரு, என்ன மாதிரி கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரிக்கு அந்த விஷயத்துல ஈகலி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் அந்த த்ரிஷாட ஒரு அவங்க இருக்காங்க, அவங்களோட பேர் அப்படின்ற மாதிரிக்க ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அதுவும் இருக்குது. ஸோ நான் அது நீங்கள் ரியாக்ட் பண்ணல. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த ட்ரீசர் கட்டுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்குது. ஸோ அதை போயிட்டு பார்த்துட்டு வருவோம் என்ன மாதிரி இருக்க போகுது, எப்படி இருக்க போகுது. மியூசிக் கம்போஸ் பாய் நம்மளோட ஜிவி. அண்ட் என்னம்மா கொடுத்துருக்க போறாரு, என்னம்மா மியூசிக் இருக்க போகுது அப்படின்ற அந்த விஷயத்தையும் நம்ம போயிட்டு பார்த்துட்டு வருவோம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன் வெயிட் பண்ணிட்டு வாங்க போயிட்டு பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. லெட்ஸ் கோ. 2 1 here we go. ஏய் வாவ் யூ ஒயிட் கண்டுங்களா. இருங்கடா, காட்டுங்கடா. திரும்பறக்க பார்க்கணும், அதை நான் திரும்பறக்க பார்க்கணும், பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு இதுல இருக்கு. எஸ், இது வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்ல தலையை காட்ட போறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு வைட் ஆங்கிள் ஸோ தலை அங்கிருந்து வர நேரம் இதுல ஃபர்ஸ்ட் அந்த பிளர்ல இருந்து தலை கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது வீல இருந்தா, அடுத்த ட்விஸ்ட் ஒன்று காட்டியிருக்காங்க பாருங்க. இருக்கடாடே, சின்ன ஒரு கேர். எஸ் 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 28th மாமே அப்படின்ற மாதிரிக்க. ஸோ தலை ஒரு வேற லெவல்ல ஒரு வியூ அந்த இடத்துல காட்டியிருக்காங்க. அதுதான் ஸோ ஒரு பிளாக் கலர் ஒரு ஹுடியும் ஒரு மேல ஒரு ஜர்க்கினா ஒரு சம்திங் நம்ம போட்டிருக்காரு. அது பிளாக் கலர் தான் விளங்குது. அண்ட் அந்த தலையை நம்ம விண்டேஜ் லெவல்ல பார்க்கலாம் மாதிரிக்கே இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அந்த லெவல்ல அந்த வியூ ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த வியூவில் இங்கே போனதுல ஸோ வா வேற மாதிரி. ஆதிக்க சொல்லியிருந்தேன், இது முழுக்க முழுக்க ஒரு ஏகே படம். சார் நீங்கள் ஏகே நீங்கள் பார்க்குறேன்னா இதில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிக்கும் அவர்கிட்ட அதை விட அதிக் ரவிச்சந்திரன் நம்மளை ஏகே ஃபேன் வேற. ஸோ என்னமா கொடுத்துருக்க போறாரு அப்படின்ற மாதிரி அந்த வெயிட்ல பார்த்துக்கிட்டு இருந்தா, ஸோ தலை அங்க நிக்கிறாப்ல இந்த இடத்துல செஞ்சுட்டு போற சைக்கிள் இருந்தீங்க அந்த 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 இடத்துல பா வேற லெவல்ல வெறித்தனமான ஒரு லுக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸோ இருங்கடா, அந்த அந்த இடத்துல வேற லெவல்ல இருந்துச்சு பா. ஸோ இவெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு அப்படின்ற மாதிரிக்க அந்த தலை அந்த லுக்ல பாப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு முன்னுக்கு வந்த படமா அப்படியெல்லாம் நான் எதுவுமே பேச மாட்டேன் தலையை பத்தி. ஸோ இந்த படத்துக்கு நான் அதிக் ரவிச்சந்திரன் ஒரு ஏகே ஃபேன். ஸோ அவர் முழுக்க பழக்கம் இந்த ஃபுல்லா அந்த கம்ப்ளீட் படமே ஏகே சம்பந்தமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிட்டாரு. ஸோ அதபடி பார்க்கும்போது இந்த படம் தரமான ஒரு செய்கையா இருக்க போகுது அப்படின்ற மாதிரிக்க. ஸோ இந்த இடத்த நான் பார்க்கும்போது இந்த
அந்த ஃபர்ஸ்ட் அந்த சீனில் வந்து ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிலேட்டபிளான ஒரு பிளேஸாக இருக்குது. ஆனால் எங்கன்னு சொல்லித்தான் வந்து என்னால் வந்து யோசிக்கலை. ஸோ யோசிக்க முடியலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து நானும் திங்க் பண்ணி பார்க்குறேன் என்ன மாதிரி அப்படின்ற மாதிரி ரிலேட்டபிளான பிளேசஸாக இருக்குது. இது முன்னுங்க பார்த்த பிளேசஸ் இருக்குது மூவிஸில் அப்படின்ற மாதிரிக்கு எனக்கு வந்து வரமாட்டேங்குது. எந்த மாதிரி ஒரு பிளேசஸில் நான் அப்டேட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். மூவிஸில் வந்து நான் அந்த எங்கெங்கே எப்படி ஷூட்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி நான் என்ன பார்க்கல. ஸோ போயிட்டு செக் பண்ணி பார்க்கணும் இது எங்கே போயிட்டு எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரிக்கு இந்த ஷூட்டை. ஸோ வைட் ஆங்கிளில் வந்து ஒரு அழகான வியூவில் போயிட்டு அண்ட் அதோட நெக்ஸ்ட் வந்து ஒரு மாஸ் லெவலில் வந்து ஒரு ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து இந்த லுக்கில் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ ஒரு கேங்ஸ்டர் அந்த லெவலில் வந்து தான் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி போகிற மாதிரிக்கு. அண்ட் அப்படியே வந்து அந்த 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 மற்ற லுக்கில் காட்டும் போது ஆப்வியஸ்லி வந்து அங்கே வந்து பங்கம். ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக பங்கம் பண்ணியிருக்காரு. ஸோ அதை முக்கியமாக சொல்லி ஆகணும். எனக்கு அந்த சீன் தான் வந்து அப்படியே வந்து ஹிட் ஆயிடுச்சு. டேய் வேற மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. எஸ், ட்ரீசர் வரப்போகுது அப்படின்னு சொன்னா 28 இந்த ஃப்ரைடே வரப்போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ வெயிட் இந்த இது எப்போ நான் எடிட் பண்ணி எதை அப்லோட் பண்ணேன்னு சொல்லி எனக்கு தெரியலை. பட் ஃப்ரைடேக்கு முன்னுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரைடேக்கு முன்னுக்கு வந்து ஆகணும். அப்படி இல்லாட்டி ஃப்ரைடே சரி நான் காலைல போடுறேன். இல்லாட்டி அந்த நூனுக்கு முன்னுக்கு எப்படி வர முன்னுக்கு இதை நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ட்ரீசர் வர முன்னுக்கு வந்து நான் வந்து ட்ரீசர் இந்த மாதிரி அந்த இதை வந்து இந்த வீடியோ நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து அப்லோட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ரியாக்ஷனை உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அது என்ன பிளேஸ் அப்படின்ற மாதிரிக்க. ஸோ அடுத்து என்ன சொல்லணும்னு சொன்னால் இந்த படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது ஏகே ஃபேன்ஸ்க்கு வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஸோ நான் இதுக்கு முன்னுக்கு வந்த நான் சொன்னேன் முன்னுக்கு வந்த மூவிஸை பற்றியோ அதை பற்றியோ நான் வந்து கதைக்கு எனக்கு விரும்பவும் இல்லை. ஸோ எனக்கு சொல்லவும் வேணாம், அதை விட்டுருவோம் சரியா. இந்த குட் பேட் அக்லி அப்படின்ற போஸ்டருக்கு அப்புறம் இதுக்கான அடுத்த அப்டேட் இந்த ட்ரீசர் கட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து அடுத்து ஃப்ரைடே வந்து 28 அன்னைக்கு வந்து இந்த இது வேற வருது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து ஈகலி வெயிட்டிங் ஃபார் திஸ் ஏகே நெக்ஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பாப்பா என்ன மாதிரி இருக்க போகுது எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. எனக்கு எதுவும் இல்லாட்டி அந்த கடைசியில் அந்த லுக் இருக்குது தெரியுமா, அந்த லுக்கை நான் பார்க்கணுண்டா அப்படின்றதுக்காகவே நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு பங்கமான ஒரு வீடியோவில் சந்திருக்கும். டாடா பாய், see you, bye. பார்த்தீங்களா?